இந்த காணொளி சீ டு ஸ்கை கொண்டோலாண்டு இது வந்து ஸ்குவாமிஸ் பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் இருக்குது. இது வந்து கீழே இருந்து மேலே கேபிள் காரில் போய் இங்கே மேலே நின்று பார்க்கலாம். இது வந்து 9லேருந்து 5 மட்டும் திறந்திருப்பினும் இதுக்கு ஒரு ஆளுக்கு $67 95% மேலே போகிறதுக்கு. இது ஹைவே 99. இதை சீ டு ஸ்கை ஹைவேன்னு சொல்கிறது. ஒரு சீனிக் ஹைவே பார்த்திங்கன்னா சுத்த வேறு இப்படி இந்த லேக்குகள் இந்த கடல் வார இதுகள் மேலைகள் என்றெல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் ட்ரைவ் பண்ணி கொண்டு போய்க்குள்ளேயே. இதுதான் சீ டு ஸ்கை இந்த ஹைவே இந்த பேர்ட் ஐ வியூ. இந்த பக்கத்தில் தான் ஹவுஸ் சவுண்டு. இது வந்து ஒரு லேக் ரிவர் மாதிரி. இதுதான் இந்த கொண்டோலா இருக்கிற இடம். இதில் இருந்தால் அந்த மேலே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் மேலே போயிடும். இல்லை நீங்கள் டிக்கெட் முதலே ஆன்லைனில் புக் பண்ணினா அதில் போய் லைன்லண்டு காட்டிட்டு அப்படியே வந்து இந்த கேபிள் காரில் ஏறினீங்கன்னா அப்படியே மேலே போய்கொண்டே இருக்கும். போய்க்குள்ளே இந்த வியூ எல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும் பார்க்க. கீழே இந்த டர்கோய்ஸ் கலர் தண்ணி எல்லாம் கீழே இதெல்லாம் இந்த சினோவரி வார தண்ணி. அப்புறம் அப்படியே வந்து மேலே நீங்கள் இறங்கலாம். இறங்கி அதில் அப்படியே கணக்கு ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலத்துலேருந்து 3 மணித்தியாலம் மட்டும் இதுக்குள்ளே நீங்கள் வடிவாக சுற்றி பார்க்கலாம். இதோட கணக்க ட்ரெயில்கள் இருக்குது. இப்போ நடந்து போகிறது இதில் உள்ள 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் அப்படி நீங்கள் விருப்பம் வேண்டால் நீங்கள் ஹைக் பண்ணுறாக்கலண்டா போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து அப்படி இந்த கேபிள் கார்கள் ஸ்டாப் பண்ணாமலே வந்து கொண்டே இருக்கும். அப்படியே ஸ்லோவாக அதில் வந்து டக்குன்னு இறங்கிடணும். அதில் நிப்பினம் பார்த்துக்கொண்டு அப்போ எந்த சேஃப்டி பிரச்சனையும் இல்லை. இது இப்போ நாங்கள் இந்த மேலே நல்ல டொப்புக்கு வந்து இதில் நின்று கீழே வியூவை பார்க்குறோம். நல்ல சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பைன் மரங்களும் இதுவும். இது ஸ்கை பைலட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதுவும் நீங்கள் நடந்து அப்புறம் அங்கால போகலாம் மேலே. இது பார்த்திங்கன்னா நான் தூரம் நின்று சும்மணி எடுக்கிறேன் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை. இதுவும் ஒரு அழகான ஒரு இடம். இதுதான் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இதில் அப்படியே நடந்து அப்புறம் மற்ற பக்கம் அங்கால போனீங்கள் என்றால் அப்புறம் 2-3 ஹைக்கிங் ட்ரெயில் மாதிரி வரும். அதால் போய் சுற்றிட்டு திருப்பி நீங்கள் வந்து கேபிள் கார் ஏறுற இடத்துக்கே திருப்பி வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹவுஸ் சவுண்டுன்னு சொல்லி ஒரு இப்படி ரிவர் தான். அப்படியே அந்த மேலே இருந்து உருகி சினோக்கள் எல்லாம் உருகி கிளேசியர் உருகி வர தண்ணி இப்படியே வந்து இதற்கால இப்படி இந்த மேலுக்கடியால் போய் இப்படியே பசிபிக் கடலோடு சேரும். அதெல்லாம் இந்த இது வந்து கிளேசியர் தண்ணி அண்டபடியாக தான் ஒரு டர்கோஸ் கலராக இருக்கிற. சில பேர் ப்ளூ அண்டு வினம், சில பேர் க்ரீன் அண்டு வினம். அதோட சுத்த வர எல்லாம் பைன் மரங்கள்லாம் நிற்கும். இது நீங்கள் வந்து இப்படியே நடந்து தெரிஞ்சிக்க ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனதுக்கு இதமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் தெரிஞ்சு பார்க்கல. இதில் வந்து மேலே நின்று அப்படியே போய் பார்க்குறதுக்கு எல்லாம் அப்படியே இடங்கள் எல்லாம் செய்திருக்கணும். அப்படி உள்ளுக்கால மரங்களுக்குள்ளால எல்லாம் நடந்து போய் ஒவ்வொரு கோனர்லன்னு பார்க்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு அணில் ஸ்னோனில் இருக்கிற மாதிரி 3 கோடோடைய அணில் இருக்குது. இது ஸ்ப்ரிட் ட்ரெயில்னு சொல்லி இதால் போனால் இது இந்த மரங்களுக்குள்ளால தான் போகும். போய் இன்னொரு பக்கம் ஒரு மேலே நின்று பார்க்குறதுக்கு ஒரு டெக் மாதிரி கட்டியிருக்கணும். அதில் நின்று அங்கால இன்னொரு சைட்டை பார்க்கலாம் நீங்கள். இப்போ ஒன்றும் உயரத்தில் மேலே நின்று பார்க்க இந்த ஹவுஸ் சவுண்ட் இப்படித்தான் நல்லா சின்னதாக தெரியும். இதை வந்து இப்படி வீடியோவில் பார்த்து பெருசாக நீங்கள் இதண்டே இல்லாத நேராக பார்க்குற மாதிரி வராது. இந்த கேபிள் கார் இதில் தான் டொப்பில் நிற்குது. பார்த்திங்கன்னா நல்ல கீழே மட்டும் போகும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுக்கும் போகிறதுக்கு. அப்புறம் சுத்த வர மற்ற பக்கம் எல்லாம் மேலைகள் அழகான ரொக்கி மவுண்டன் அப்படியே போய்கொண்டிருக்கு அலாஸ்கா மட்டும். இது நாங்கள் அங்கே நின்று அப்புறம் இதில் வந்து நிற்கிறோம். இது இன்னொரு வியூ அந்த ஒரு மூலையில் நின்று பார்க்க. இதில் வந்து உங்களை அல்பைன் அலி ஃபேமிலி டூர்ன்னு சொல்லி 11 மணிக்கும் 1 மணிக்கும் நீங்கள் ஒருத்தடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவையே ஃப்ரீயாக கூட்டிக்கொண்டே காட்டுவினோம். இது அந்த இந்தியாவில் மற்ற பக்கம் அந்த ஹவுஸ் சவுண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பக்கம் உள்ள ரொக்கி மவுண்டன்கள் இதெல்லாம். தூரத்தில் இன்னும் உயரமான மேலைகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ கேப் மாதிரி ஸ்னோ படிஞ்சிருக்குது. அதில் ரிவார தண்ணிகள் தான். அப்புறம் அதுக்கால சின்ன ரிவராக வந்து அப்புறம் இதோட வந்து பெருசாக படுத்தறியில் செய்கிறது. இந்த கீழே தெரிகிறது தான் ஸ்குவாமிஸ் சிட்டி. ஸ்குவாமிஸ் வந்து இந்த நேட்டிவ் இந்தியன் சொல்லு.
இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த தண்ணி வார இடம், அந்த உருவி வார தண்ணி அப்படியே சின்ன சின்ன வந்து இதில் அப்புறம் இதில் அந்த மவுத் மாதிரி இதில் பெருசாக வந்து அப்புறம் அப்படியே அங்கால போகுது. இதுக்கெல்லாம் கணக்கு சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் இருக்குது, ஆனால் அதில் கணக்கு ஆக்கள் இருக்கிற இல்லை. இது ஒரு இன்னொரு இதில் போய் நின்று நீங்கள் அப்படியே கீழே பார்க்கலாம். இதுவும் நீங்கள் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜால் நடந்து அப்புறம் அப்படியே வரைகளை இதை வந்து தான் நீங்கள் போவீங்க. இதில் ரெண்டு ஃபுல்லாக அப்படியே கீழே ஃபுல் வியூ தெரியும். இதுவும் நல்லா அழகாக இருக்கும் இதில் ரெண்டு பார்க்கையும். இந்த தண்ணின்ற கலர் தான் அந்த ஸ்க்ரீன்ன்றது. இன்னொரு உயரமான மேலே இதில் வந்து ரெண்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் நிற்கியே மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் திருப்பி கீழே போய் கொண்டிருக்கிறோம். எந்த டைமும் நீங்கள் போகலாம். பின்னேரம் 5 மணிக்கு தான் கடைசி கேபிள் கார் போகிறதாம். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் கீழே வந்துடணும். இப்போ கீழே வரைக்கையும் நீங்கள் முதல் போய்க்க மேலே அப்படி பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே கீழே குத்தண்ண கீழே போகிற மாதிரி. என்னதான் கொஞ்சம் காசு தான் கிட்டத்தட்ட $70. ஆனால் உண்மையிலேயே பேர்த் இப்படி வந்து ஒரு ட்ரைவ் பண்ணி டு ஸ்கை அந்த ஹைவேயால் வந்து இயற்கை அழகுகளை பார்த்து கொண்டு இருக்க மேலே போயிட்டு கீழே இறங்கி போய்க்க உங்களோட மனது நல்ல இதமாக இருக்கும். நீங்கள் பெங்களூர் கனடா வந்தால் கட்டாயம் இதை நீங்கள் விஸ்லருக்கு போகிற வழியில் தான் இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே விஸ்லர் பிளாக் ஹோம் மவுண்டனையும் போய் பார்க்கலாம். ஆனால் அதை பற்றியும் ஒரு வீடியோ முதல் போட்டிருந்தேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமைத்து லைக்கும் பண்ணிங்களா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம்.